சாமி இனிமேல் இந்த கருமத்தை குடிக்கவே மாட்டேன்டா. அப்பா ஐயோ வலி பின்னுதே. ஐயோ சிஓ சார் 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 அசிஸ்டன்ட்லாம் கிளம்பிட்டாங்க சார். லைட்டிங்லாம் முடிஞ்சிடுச்சு சார். 15 மினிட்ஸ்லாம் அங்கே இருப்பேன் சார். ஜேம்ஸ், ஒரு பேட் நியூஸ். என்ன சார்? நம்ம காசிநாத் இறந்துட்டாரு. என்ன சார் சொல்கிறீங்க? எப்படி சார்? தெரியல ஜேம்ஸ், எனக்கே இப்போதான் தகவல் வந்துச்சு. ஏய் சரவணா, என்ன ஜேம்ஸ்? காசி செத்து போயிட்டானாடா. நெக்ஸ்ட் ஒரு ஷோ யாரை வச்சு பண்ண போகிறீங்க திருப்பதி? காசிநாத இடத்த ஃபில்லப் பண்ணோம்னா சார் கவலையே படாதீங்க, நம்ம கிட்ட ரெடிமேடாக ஒரு சூப்பர் பையன் இருக்கான். யாரு? நம்ம வெக்கப்படாமல் கேளுங்கள், சரவணன் தான். இப்படி ஒரு நிலைமை தெய்வமே. சரவணன் ரொம்ப எமோஷனல். நல்லபடியா இருக்கு. அவனை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க. நிலைமை தெய்வமே. சரவணா ஜேம்ஸ், காசி ஜேம்ஸ் காசி. நான் என்ன ராமேஸ்வரன் நான் சொன்னேன்? டேய் போக்கிரி விஜய் உன் லைஃப்ல ஷட்டர் ஓப்பன் பண்ணிட்டான்டா. நீ ஆசைப்பட்ட சமரசம் ப்ரோக்ராம்க்கு அடுத்து உன் பேர் தான்டா அடிப்படுது. பிங்க் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து பல வாரங்களாக வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கும் சவுத் இந்தியா ப்ராப்பர்ட்டிஸின் சமரசம் நிகழ்ச்சியில் இன்று முதல் தொகுப்பாளராக அறிமுகமாக இருக்கும் நான் உங்கள் மணி அடிக்க. ஒரு நிமிஷம். ஹலோ, சந்தோஷமா இருக்கியா சரவணா? ஹலோ, யாருங்க பேசுறது? காசிநாத் செத்துட்டானா? ஆமா. இனி ஹாப்பியா போய் உன் வேலையை பாரு. ஹலோ, நீங்க யாருங்க பேசுறது? என்ன சரவணா, என்ன தெரியலையா? நீ சொன்ன மாதிரி உன் எதிரி காசிநாத்தை காலி பண்ணிட்ட. ஓகேவா? ஹலோ ஹலோ, யாருங்க? ஹலோ ஹலோ, யார் பேசுறது? ஹலோ. ஏய் என்ன சரவணா இங்க வந்து கத்திட்டு இருக்க? ஜேம்ஸ், யாரோ ஒருத்தன் ஃபோன் பண்ணா, யாருன்னு கூட தெரியல. காசிநாத்தை நான் தான் கொல்ல சொன்னதா சொல்றான். அடுத்த காசிநாத் இடம் உனக்கு தான்டா. அந்த புறமலை எவனாவது கொளுத்தி போட்டிருப்பான். ஃப்ரீயா விடுவா வா. எங்க தூக்கிட்டு போறீங்க? வேற ப்ரோக்ராம் போட்டா சரிங்க. 2 மினிட்ஸ். ஐயோ போயிட்டு வாங்க. ஏய் என்னடாச்சு? ஜேம்ஸ், சூடு பாஸ்கர் கொடுத்த டேட் இன்னைக்கு தான் லாஸ்ட். இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். சூடுக்கு மருந்தா? இப்படி பிளைனா கேட்டா எப்படி சார்? அயன் பாக்ஸ் சூடா, கரண்டி சூடா, நெருப்பு சூடா, ஆயில் சூடா, இல்ல வெயில் சூடா? கொஞ்சம் கிளியரா சொல்லுங்க சார். சார், இரும்பு ராட பழுக்க காய்ச்சி உட்கார்ற இடத்துல சூடு பாஸ்கர் கிட்ட வட்டிக்கு பணம் வாங்கியிருந்தீங்களா? இதை முன்னாடியே சொல்ல வேண்டியதானே சார்? 1 மினிட்.
இந்தாங்க 210 ரூபாய். என்ன ஜேம்ஸ் இவ்வளவு கூட்டமா இருக்கு? அதானே சூடு வாங்க வந்தானுங்களா சுண்டல் வாங்க வந்தானுங்களான்னு தெரியலையே. வா பார்ப்போம். என்ன சரவணா அது இப்படி பண்ற? சும்மா இருக்க ஜேம்ஸ். நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்க தெரியுமா? என்னோட ஒவ்வொரு பிரச்சனையும் தானா சால்வ் ஆயிட்டு வருது. முதல்ல காசிநாத், இப்போ சூடு பாஸ்கரன் காலி. ஹலோ, சந்தோஷமா இருக்கியா சரவணா? ஹலோ, யாரு? நீ சொன்ன மாதிரி உன் எதிரி சூடு பாஸ்கரையே காலி பண்ணிட்ட. ஹலோ, யாரு? யார் பேசுறது? ஹலோ, ஹலோ, ஹலோ. என்னாச்சு ஜேம்ஸ், அன்னைக்கு காசிநாத் இறந்தப்போ எவனார் எனக்கு ஃபோன் பண்ணான்னு சொன்னான்ல, இப்ப சூடு பாஸ்கரையும் நான் தான் கொலை பண்ண சொன்னதா சொல்றான். நீங்கள் தொடர்பு கொண்ட வாடிக்கையாளரின் எண் தற்சமயம் தொடர்பு எல்லைக்கு வெளியே உள்ளது. நீங்க சொல்றதெல்லாம் இங்கிலீஷ் படத்துல வர மாதிரி இருக்கு. அவன் சாமி எங்கே இருந்தான்? உனக்கு என்ன பணம் தானே வேணும்? இன்னும் 2 நாள் பணத்தை மூஞ்சில விட்டுறீங்க. வந்து எடுத்துட்டு போ. அது வரைக்கும் என் கண் முன்னாடி வந்த சாவடிச்சிருவேன். ஜேம்ஸ், ஒருவேளை இவனே அந்த 2 பேரையும் போட்டுருப்பானோ? லூசு மாதிரி உளராம கொஞ்சம் சும்மா இருக்கியா? யாரா இப்படிலாம் பண்றது? ரொம்ப பயமா இருக்குதுடா. ஏன் சரவணா, உனக்கு மட்டும் ஜாக்பாட் குஷ் போடுவ ஜாக்கெட் மாதிரி பிரச்சனை ஏன் டிசைனாக வருது? டேய் சரவணா, உன் ஆள் வராடா. உன் மனசுல என்னடா நினைச்சிட்டு இருக்க? 2 நாளா ஃபோன் பண்ணிட்டு இருக்க, எடுக்கவே மாட்டேங்கிற. ஏய் மில்க், அவளை போ சொல்லு. சிஸ்டர், கொஞ்சம் போறீங்களா? நீங்க மூடுறீங்களா? ஏய், என்ன உன் பிரச்சனை? எதுக்கு என்ன போக சொல்ற? முடிக்கணும் உட்கார். போயா, நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன். ஹலோ, உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். சிஸ்டர், உன் மேல அவன் ரொம்ப டென்ஷன்ல இருக்கான். டென்ஷனா? டென்ஷன் ஆக வேண்டியது நான். இவனுக்காக சேனல் சிஇஓ கிட்ட பேசி அப்பாயின்மெண்ட் வாங்கி வச்சுட்டு ஃபோன் பண்ணா எடுக்கவே மாட்டேங்கிறான். அந்த அப்பாயின்மெண்ட் பேசி வாங்கினாலா கேளுங்க. பொறுக்கி ராஸ்கல், யார பத்தி என்னடா பேசுற? அவன் யாருன்னு தெரியுமா? என் அண்ணன் மாதிரி. ஏய், அவன் போறான், வாடா. வேணாம். ஏய், நோ. விட்றா, அடிக்கிட்டோம். சக்ஸஸ் பண்ணி காட்டுறவன் மட்டும் தான் பிடிக்கும். அவன் சொன்னப்போ எனக்கு சின்னதாக பல்ப் அடிச்சுது. அது எப்படி ஒருத்தன் தோத்துட்டான்னு தெரிஞ்ச உடனே டக்குன்னு ஒருத்தனை செட் பண்ணிடுறீங்க? இத பாருடா, நீ புரிஞ்சுக்காம உளறிட்டு இருக்க. ஓ, புரிஞ்சிக்காம உளறிட்டு இருக்கிறேன். அப்புறம் என்ன எனக்கு அப்படி சொன்னேன்? அப்படி சொன்னாலாவது உன் மரமண்டைக்கு உரைச்சு எனக்காக போய் சக்சஸ் பண்ணுவேன்னு நினைச்சேன். சொதப்பிட்டேன். அதான் உன் சான்ஸ் விஷயமா அந்த சிஇஓ போய் பார்த்தேன். சரி, அப்புறம் ஏன்டி கோயில்ல இருக்குன்னு போய் சொன்னேன்? ஒர்க் அவுட் ஆனதுக்கு அப்புறம் சர்ப்ரைஸா சொல்லலாம்னு இருந்தேன். அது தெரியாம நீ நோய் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தா வேற என்ன சொல்ற? மாட்டனே சும்மா இதே சொல்லி எஸ்கேப் பண்ணணும்னு நினைக்காத. எங்களுக்கு எல்லாம் தெரியும். ஜேம்ஸ், நீங்களும் கூட இருந்தீங்களே, சொல்லுங்க. ஏய், சும்மாடா, நீ வேற. தேவதாண்டா, இது வரைக்கும் எனக்காக கூட எவங்கிட்டயும் ஹெல்ப் பண்ண போய் நின்னதில்ல. உனக்காக போய் நின்னு பாரு, என்னதான் செருப்பால அடிச்சுக்கணும். என்னடி ஓவரா சீன் போடுற? எனக்காக நீயே போய் நிக்கணும். நான் உனக்கு பண்ண பாவத்துக்கு. பாவமா? என்ன பாவம்? உங்ககிட்ட தான் கேக்குறேன், வாய் திறந்து சொல்லு. உன் கல்யாணம் நின்னதுக்கு நான் தான் காரணம்.
கார் டிரைவரோட ஓடி போனாளே கீதா, அவன் என் க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவளை அவன் கூட ஓட வச்சதே நான் தான். அடி பாவி, என் வாழ்க்கையில மணலி போடுறது நீதானா? எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டியடி. ஐயோ, அந்த கல்யாணம் மட்டும் நடந்திருந்தா ஒரு சேனலுக்கு ஓனர் ஆக வேண்டியவன இப்படி தெருக்கோடியில் உட்காரிச்சிட்டடி. அந்த 100 கோடி ரூபா வச்சு என்னெல்லாம் பிளான் பண்ணி தெரியுமா? எது 100 கோடியா? என்ன அப்போ கீதா ஓடி போனது நினைச்சு நீ ஃபீல் பண்ணலையா? ஆமா, ஃபீல் பண்றாங்க. அவ இல்லனா 1000 பொண்ணுங்க. ஆனா அந்த 100 கோடி ரூபாய் வருமா? சீ, இவ்ளோ கேவலமான ஆளாடா நீ. அது எப்படி பணத்துக்காக ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறீங்க? வெக்கமா இல்ல? அந்த முஞ்சில வேற எதுக்காக கல்யாணம் பண்ணிப்பாங்க? ஏதோ இந்த மாதிரி கொஞ்சம் அழகா கியூட்டா பியூட்டியா நச்சுன்னு இருந்தா கூட பரவாயில்ல. பொண்ணாவ காய்ச்சல் வந்த காஜல் அகர்வால் மாதிரி இருக்கா. என்ன சொன்ன? என்ன சொன்ன? காய்ச்சல் வந்த காஜல் அகர்வால் மாதிரி இருக்கான்னு சொன்னேன். அதுக்கு முன்னாடி என்ன சொன்ன? அந்த முஞ்சில அவன கல்யாணம் பண்ணிப்பானான்னு சொன்னேன். இல்ல அதுக்கு நடுவுல என்ன சொன்ன? ஏய், என்ன நீ பிரகாஷ் ராஜ் மாதிரியே பேசுற? சொல்லு, அதுக்கு முன்னாடி என்ன சொன்ன? ஏதோ இந்த மாதிரி அழகா கியூட்டா பியூட்டியா சொல்லிட்டேனா? நச்சிருந்தா பரவாயில்லன்னு சொன்னேன். அப்போ கீதா விட நான் அழகு தானே? இல்லையா பண்ண? இல்ல, ஸ்கூல் படிக்கும் போது பசங்க எல்லாம் சொல்லுவாங்க என்னை விட கீதா தான் அழகுன்னு. அதான் கேட்டேன். அவனுக்கு கிடக்குறானுங்க ஸ்டூபிட் ஃபெலோஸ். நீ எப்பவுமே பியூட்டிஃபுல் தான். எப்படி போய் சொல்றான் பத்தியா? ஹேய், நான் உன்னை அடிச்சதுக்கு ஃபீல் பண்ணாத. சிஸ்டர், நீங்க செருப்பால் அடிச்சா கூட நாங்க ஃபீல் பண்ணவே மாட்டோம். ஆமா ஆமா. சரி, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். காலையில 10 மணிக்கு சேனல் CEO போய் பாக்குறேன். இல்ல ஐயோ, சுற்றாதமான